නමෝ තස්ස භගවතෝ அரஹතෝ சம்மா சம்புத்தස්ஸ. வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். வசந்தம் தொலைக்காட்சி நேயர்களே, அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது. அதிலும் ஒரு மனிதன் செவிடு இல்லாமல், குருடு இல்லாமல், கூணு இல்லாமல் பிறப்பது அதிலும் பெரிது. கௌதம் புத்த பகவானுடைய தர்மம் விதியை முழுமையாக நம்பி போதித்த தர்மம். எந்த பிறவியில் என்ன புண்ணியம் செய்தோமோ இந்த பிறவியில் எமக்கெல்லாம் மனித பிறவி கிடைத்திருக்கின்றது. இந்த மனித பிறவியில் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்பதுதான் புத்த பகவானுடைய தர்மம். அதிலே ஒருவர் போய் கேட்கின்றார், சுவாமி அவர்களே, ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் எவ்வளவு என்று சொல்லி. கௌதம் புத்த பகவான் என்னை போல் துறவிகளை அழைத்து கேட்கின்றார், நீங்கள் சொல்லுங்களே பார்ப்போம், ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் எவ்வளவு என்று. 50 வருடம், 100 வருடம், 200 வருடம் வாழலாமே என்று துறவிகள் சொன்னார்கள், சாதுக்கள் கூறுகிறார்கள். கௌதம் புத்த பகவான் இதை நன்றாக கேட்டுவிட்டு அழகான மொழியில் அழகான வார்த்தைகள் பதில் கொடுக்கின்றார். இல்லை, ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் 1 நிமிடம் மட்டுமே. எப்படி? ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் 1 நிமிடம் மட்டுமே. எத்தனையோ பிறவிகளில் பிறந்து இறந்து பிறந்து இறந்து இந்த மனித பிறவி எடுத்திருக்கின்றோம். எத்தனையோ பிறவிகளில் செய்த பாவங்களும் புண்ணியங்களும் கர்மாவாக மாறி விதி விளையாடிவிட்டால் மனித பிறவியிலும் மேலே எடுத்த மூச்சை கீழே விட்டாதான் தெரியும் நாங்களெல்லாம் உயிரோடு இருக்கின்றோம் என்று சொல்லி. இல்லை என்றால் இந்த வாழ்க்கையை அடுத்த நொடிக்கு கொண்டு போவதற்கு எங்களால் முடியாது. மேலே எடுத்த மூச்சை கீழே விட்டாதான் தெரியும் நாங்களெல்லாம் உயிரோடு இருக்கின்றோம் என்று சொல்லி. செய்த பாவங்கள் பின்தொடர்ந்து வரும், செய்த புண்ணியங்கள் பின்தொடர்ந்து வரும். ஒவ்வொரு நொடியும் பாவங்களும் புண்ணியங்களும் வேலை செய்து கொண்டே இருக்கும். அதை இந்த உலகத்தில் யாராலையும் தடுக்க முடியாது. நீங்கள் நினைத்திருக்கின்றீர்கள் இறைவனால் இந்த உலகம் படைக்கப்பட்டது. நீங்கள் நினைக்கும் இறைவனால் கூட உங்கள் இறுதி மூச்சை நிறுத்த முடியாது. நடப்பவை நடந்தே தீரும், அதை யாராலையும் மாற்ற முடியாது. இதுதான் புத்த தர்மம். ஆகையால் அந்த நேரத்திலே தான் கௌதம் புத்த பகவான் சொல்கின்றார், அந்த 1 நிமிடத்தில் புண்ணியம் செய்து கொள்ளுங்கள். தேரர்கள் கேட்டார்கள், சுவாமி அவர்களே, 1 நிமிடத்தில் நாம் எப்படி புண்ணியம் செய்வது முடியும்? அந்த 1 நிமிடத்தில் கண்களிலே நல்ல விடயத்தை பாருங்கள், புண்ணியம். காதிலே நல்ல வார்த்தைகளை கேளுங்கள், புண்ணியம். இந்த வாய் இருக்கல்லவா, இந்த வாயால் நல்ல நல்ல வார்த்தைகள் பேசுங்கள். அப்பொழுது மனம் அமைதியாக இருக்கும். தவறுகள் பிழைகள் செய்வதற்கு இந்த மனம் எமக்கு தூண்டிவிடாது. எவ்வளவு தூரம் மனம் அமைதியாக இருக்கின்றதோ அவ்வளவு தூரக்கு வாழ்க்கையிலே புண்ணியங்களும் தர்மங்களும் செய்ய முடியும். அந்த 1 நிமிடம் முடிந்த வரை முயற்சி செய்யுங்கள். கண்களிலே நல்லதை பார்ப்பதற்கு, காதிலே நல்ல வார்த்தைகளை கேட்பதற்கு. தாயின் மார்பிலே வாய் வைத்து பால் குடித்து முதல் பசியை போக்கி வளர்ந்த நாம் அந்த வாயால் பிறர் மனம் நோகும்படி பேசிவிடவே கூடாது. பேசுவதற்கு முன் சற்று சிந்தியுங்கள். நான் பேசும் வார்த்தை எனக்கும் பிரயோஜனமாக இருக்க வேண்டும், பக்கத்தில் கேட்பவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்க வேண்டும். நான் பேசும் வார்த்தைகள் எனக்கும் பிரயோஜனம் இல்லை, மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லை என்றால் அந்த வார்த்தைகளை பேசாதீர்கள். ஆகையால் மேலே எடுத்த மூச்சை கீழே விட்டாதான் தெரியும் நாமெல்லாம் உயிரோடு இருக்கின்றோம் என்று சொல்லி அந்த 1 நிமிடம் நல்லதை பார்த்து நல்லதை கேட்டு நல்ல வார்த்தைகள் பேசி மனதை அமைதியாக சாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.
ஓம் குடில குந்தள பால நமோ நமோ நிடிலோஜனசூத நமோ நமோ குடில குந்தள பால நமோ நமோ நிடிலோஜனசூத நமோ நமோ மிருகமத சுதிலக நமோ 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 பாலா வல்லீச மிருகமத சுதிலக நமோ 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 பாலா வல்லீச. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோயொலிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய காலை வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 16ஆம் நாள் 29/4/2025 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, இன்று மங்களவாரம் என்று போற்றுகின்ற செவ்வாய்க்கிழமை பொதுவாக சுப காரியங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டிய நாள் இந்த செவ்வாய்க்கிழமை. சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் எந்த ஒரு சுப காரியங்களை ஆரம்பிக்கவும் கூடாது, செய்யவும் கூடாது. இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே ஜாதக ரீதியாக செவ்வாய் தோஷம், காலசர்ப்ப தோஷம், புத்திர தோஷம், நாகதோஷம் என்று ஜாதக ரீதியாக சொல்வார்கள். அவ்வாறான தோஷங்கள் உள்ளவர்கள் திருமணங்கள் தடைபெறுகிறது என்றால் அம்பாளை வேண்டி விரதம் அனுஷ்டித்து ராகு கால நேரத்திலே எலுமிச்சம்பழத்தை 2 கூறுகளாக வெட்டி அதை பிழிந்து உள்ளே உள்ள சாறுகள் சுளைகளெல்லாம் அகற்றி பின்புறம் திருப்பி கிண்ணமாக்கி நெய் விட்டு திரி போட்டு விளக்கு ஏற்றி குங்கும அர்ச்சனை செய்ய வேண்டும். இந்த ராகு காலத்திலே துர்க்கையம்பாளை வேண்டி வழிபாடு செய்கின்ற ராகு கால துர்கா பூஜை. இதை நாம் நம்பிக்கையோடு தெய்வ பக்தியோடு ஆசார சீரராக இதை செய்ய வேண்டும். இவ்வாறு இந்த ராகு கால நேரத்திலே அம்பாளுக்கு விளக்கு ஏற்ற வேண்டும், நெய் தீபம் ஏற்ற வேண்டும். இந்த ராகு காலம் என்பது செவ்வாய்க்கிழமைகளிலே பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரையிலே இந்த ராகு கால நேரம் வரும். அதுவரையில் நாம் விரதமாக இருக்க வேண்டும். காலமே சாப்பிட்டு பகலும் சாப்பிட்டுட்டு நான் ராகு கால பூஜை பண்ண போகிறேன் என்று போகிறதுல எந்த பலனும் கிடைக்காது. அந்த விளக்கு ஏற்றி வழிபாடு செய்கின்ற வரையிலே விரதமாக இருக்க வேணும். அந்த ராகு கால பூஜை நிறைவு பெற்றதும் அதன் பின்புதான் அங்கு அந்த பிரசாதம் கொடுக்கப்படுகின்றதாகிய இந்த எலுமிச்சம் சாற்றிலே போட்டு மஞ்சள் போட்டு குழைக்கப்படுகின்ற சாதம், எலுமிச்சம் சாதம், அதை நைவேத்தியமாக பெற்ற பின்பு தான் நாம் விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். எனவே இவ்வாறு இந்த ராகு கால பூஜை வழிபாடுகள் நாம் செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் தோஷங்களும் நீங்கி வாழ்வில் உயர்வுகள் பெறுவதற்குரிய நாள் இந்த செவ்வாய்க்கிழமை.
நாளைய தினம் புதன்கிழமை அக்ஷய திருதியை என்கின்ற ஒரு சிறப்பான நாள். இது அக்ஷய திருதியினுடைய தாற்பயம் என்னவென்று தெரியாமல் இப்பொழுது அது மாறி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அக்ஷய திதி என்றால் தங்கம் வாங்க வேண்டும், அக்ஷய திதி என்றால் நகைக்கடைக்கு போக வேணும், அக்ஷய திதி என்றால் வெள்ளி வாங்க வேண்டும். அக்ஷய திதி என்பது தங்கம் வாங்கவோ வெள்ளி வாங்கவோ சொல்லப்படல. அக்ஷய திதி என்பது அன்றைய நாள் தானம் கொடுக்க 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 நிறைந்து கொண்டே இருக்கும். அக்ஷயம் என்றால் வளர்ந்து கொண்டே இருக்கும். அந்த அக்ஷய திதிய நாள் பல்வேறு சிறப்புகளோடு கூடியது. பவதி பிச்சாந்தேகி என்று வந்த பிராமண குழந்தைக்கு ஒரு மூதாட்டி தன்னிடத்திலே கொடுப்பதற்கு எதுவும் இல்லை, ஆனால் யாசகம் கேட்டு பிச்சை கேட்டு வந்தவனை வருங்கையோடு அனுப்பக்கூடாது என்று தனக்காக வைத்திருந்த ஒரு நெல்லிக்கனியை தானம் செய்கின்றாள். இவருடைய நிலைமை அறிந்து ஆதிசங்கரர் கனகதாரா ஸ்தோத்திரம் மகாலட்சுமியை வேண்டி பிரார்த்தனை செய்தார். தங்கமழை பொழிந்தது. தானம் கொடுத்ததினாலே செல்வச் செழிப்பு வந்தது. எனவே தானம் கொடுப்பதற்கு சிறந்த நாள் நாளைய நாள் அக்ஷய திருதி என்ற நல்ல சிந்தனை நமக்கெல்லாம் பெற வேண்டும். தங்கம் வாங்கக்கூடியவர்கள் வாங்கி பிறருக்கு தானம் கொடுக்க வேண்டும். தானம் கொடுக்கக்கூடிய சக்தி நமக்கு இருந்தால் தங்கத்தை வாங்கலாம். எனவே தங்கம் வாங்க வேண்டும் அல்லது வெள்ளி வாங்க வேண்டும் என்று மட்டும் நினைக்காதீர்கள். தானம் கொடுப்பதற்கு சிறந்த நாள். தங்கத்தை வாங்கினால் வெள்ளியை வாங்கினால் நமக்கு தானம் கொடுக்க முடியாது. எனவே லேசாக உப்பை வாங்கி தானம் கொடுக்கலாம், வெள்ளை பச்சரிசியை வாங்கி தானம் கொடுக்கலாம், மல்லிகை பூவை தானம் கொடுக்கலாம். அதேபோல் தானியங்களுக்குள்ளே இந்த மொச்சை வாங்கி தானம் கொடுக்கலாம், தயிர் வாங்கி தானம் கொடுக்கலாம். எனவே நாளைய தினம் அக்ஷய திதியை தானம் கொடுக்கின்ற நாளாக எண்ணி ஒவ்வொருவரும் தானங்கள் செய்யுங்கள், செல்வம் பெருகும். இந்த நம்பிக்கையோடு இறை அருளை எல்லாம் நீங்கள் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து, வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த மங்களானி சந்து. சுபம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நஹ்மதுஹு வனுசல்லி வனுசல்லிமு அலா ரசூலிஹில் கரீம். மேலான சங்கிக்கிற அல்லாவின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய நேயர்களே, திக்ருகளில் மிக சிறந்த ஒரு திக்ரு தான் லா ஹவுல வலா கூவத இல்லா பில்லாஹில் அலியில் அதீம். என்ன கருத்து? லா ஹவுல வலா கூவத, லா ஹவுல எந்த ஒரு பாவத்தை விட்டு தப்பும் சக்தியும் என்கிட்ட இல்லை, வலா கூவத்த எந்த ஒரு நன்மையை செய்கிற சக்தியும் என்கிட்ட இல்லை. லா ஹவுல வலா கூவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அதீம். மகத்தான உயர்வான அல்லாவை தவிர வேற எந்த சக்தியும் என்கிட்ட இல்லை. இதுதான் இதனுடைய கருத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதிகமாக லா ஹவுல வலா கூவத் என்ற வார்த்தையை பாவிங்க. ஏன்? அன்னஹா கன்ஸும் மின் குனூஸில் ஜன்னா. இது சொர்க்கத்தினுடைய பொக்கிஷங்களில் உண்டு, சொர்க்கத்தினுடைய பொக்கிஷங்கள் உண்டு. லா ஹவுல வலா கூவத்த இல்லா பில்லா. மறைமுகமான அல்லாவினுடைய உதவியை இழுத்து கொண்டு வரக்கூடிய ஒரு ஆயுதம் தான் இது. அபூ ராஃபி ரதியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை நபியவர்களிடம் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஏண்ட மகன் பத்ரில் காஃபிர்களிடம் கைதியாக பிடிக்கப்பட்டிருக்கிறார். எனவே என் மனைவி மகனை நினைச்சி அழுது கொண்டே இருக்கிறா. எனக்கு என்ன செய்யன்னு தெரியல, அதனால தான் உங்களிடம் வந்தேன். மேலான சங்கைக்குர் அல்லாஹ்வின் நல்லடியார் நபி அவர்கள் கூறுகிறார்கள், அக்ஸிர் அந்த வ ஸௌஜுக மின் கௌலி லா ஹவுல வலா கூவத இல்லா பில்லா. நீங்களும் உங்களோட மனைவியும் லா ஹவுல வலா கூவத இல்லா பில்லா என்ற வார்த்தை அதிகமாக சொல்லிவாங்க. மேலான சங்கைக்குர் அல்லாஹ்வின் நல்ல அந்த சஹாபி அப்படி திரும்பி போனார்.
வளமையாக மனைவியும் அவரும் கூடுதலாக லா ஹவுல வலா கூவத்த இல்லா பில்லா சொல்ல ஆரம்பித்தாங்க. இரவுல திடீர்னு யாரோ வந்து கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. கதவை திறந்து பார்த்தா மகன் முன்னிலையில். மகன்கிட்ட கேட்டார், என்ன வாப்பா எங்கே வந்துட்டாய்? மதீனாக்கு வந்திருக்கிறாய். எங்கே இருந்தார்? மக்கால இருந்தார். என்ன நடந்துச்சு? நீ மக்கால கைதியாக தான் இருந்தாய், மதீனாக்கு எப்படி வந்தாய்? சொன்னார், இல்லை வாப்பா, நான் இன்று வளமை போன்று இன்று இரவும் என்னை விலங்கிட்டு விட்டு விரோதிகள் சென்றார்கள். அந்த விலங்கு இரவுல திடீரென்ற தானாகவே கலண்டு விழுந்ததை நான் பார்த்தேன். சும்மாவே கலண்டு கீழே விழுந்துச்சு. சுற்றி பார்த்தேன், பக்கத்தில் இருந்த விரோதிகள் கொஞ்சம் தூரமாக தூங்கி கொண்டிருந்தார்கள். மெதுவாக எழும்பி வெளியில் வந்தேன். ஒரு 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 ஒட்டகத்தின் ஒரு குதிரையின் மீது ஏறிக்கொண்டேன். ஒரு குதிரையின் மீது ஏறிக்கொண்டு பயணம் செய்தேன். அந்த பயண குதிரை அல்லது ஒட்டகம் அதன் மீது ஏறி வெளியாகும் பொழுது அதை பார்த்து கொண்டிருந்த பின்னால் இருந்த எல்லா ஒட்டகங்களும் இதுக்கு பின்னால் வந்துச்சு. நான் முன்னால் வார ஒட்டகத்தை பார்த்து எல்லா ஒட்டகங்களும் எனக்கு பின்னால் வந்துச்சு. அந்த ஒட்டகத்தினுடைய ஒவ்வொரு அடிகளையும் கண்ணெட்டும் தூரம் வரை போவதை நான் பார்த்தேன். ஒரு இரவுல மக்காவிலிருந்து மதீனாக்கு வந்துட்டார். கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் தூரம் ஒரே ஒரு இரவுல. வாப்பா கேட்டாரு, நீ இன்றிரவா வந்தாய்? சொன்னார், ஓ, இந்த இரவு தான் நான் வந்தேன். அவ்வளவு தூரத்தை கடந்து வந்து விட்டாயா? ஒரு ஒட்டகம் இல்லை, ஒட்டக பண்ணையே எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார். அப்படியே எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்றார். நடந்த நிகழ்வை கூறினார். நபி அவர்கள் சொன்னார்கள், ஏ அபூ ராஃபியே, நீங்கள் கூறிய லா ஹவுல வலா கூவத்த இல்லா பில்லா என்ற வார்த்தைக்கு அல்லாஹ் தந்த உதவிதான் இது. அந்த ஒட்டகங்களுக்கு ஜகாத்தும் தேவையில்லை, முழுமையாக எடுத்துக்கொள்ளுங்கள். மேலான சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஒரு திக்ர் நினையாபுரத்தால அல்லாஹ்வினுடைய உதவியை இழுத்து வந்துச்சு. கஷ்டமா, கடனா, சிக்கலா, பிரச்சனையா, வைராக்கியத்தோட அதிகாலையில் எழும்பி 1000 தடவை லா ஹவுல வலா கூவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அதீம் என்று உறுதியாக சொல்லி வாருங்கள். மேலான சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களோட கஷ்டங்களை அல்லாஹ் போக்குவான், எங்களோட கடன் சுமைகளை அல்லாஹ் நீக்குவான். லா ஹவுல வலா கூவத்த இல்லா பில்லா என்கிறது இது பாவங்களை விட்டும் எம்மை தடுக்கும் ஒரு கேடயமாகும். யாருக்கு சரி பாவத்தில் கூடுதலான முஹப்பத் இருக்குதா, பாவத்தை விட்டு கலண்டு கொள்ள இயலாத நிலைமையில் இருக்குதா, அதிகமாக லா ஹவுல வலா கூவத்த இல்லா பில்லா ஓதுங்க. நன்மைகள் செய்ய யாருக்கும் பாரமாக இருக்குதா, குர்ஆன் ஓதுறதுக்கு, திக்ர் செய்கிறதுக்கு, தஹஜ்ஜத் தொழுறதுக்கு யாருக்கும் பாரமாயிக்குதா, அதிகமாக லா ஹவுல வலா கூவத்த இல்லா பில்லா என்று ஓதிவாங்க. மேலான சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொறுமதியான ஒரு திக்ர், சொர்க்கத்தினுடைய பொக்கிஷம் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணிச்ச திக்ர். அதிகமான பெருமைகள் இருக்கிற சிஃபத்துகள் யாருக்கிட்ட சரி இருக்குதா, அதிகமாக பெருமை வருது, அமல்கள் செஞ்சு பெருமை வருதா, இல்லாட்டி முகஸ்துதி மாதிரி எண்ணங்கள் வருதா, அப்படியாப்பட்டவர்களுக்கும் இஸ்லாம் வழிகாட்டுது. அதிகமாக லா ஹவுல வலா கூவத்த இல்லா பில்லா என்ற திக்ரை சொல்லுவாங்க. மேலான சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சும்மா இருக்கிற எங்களோட நேரங்களில் எங்களோட நாவை இதில் தலைத்து வைக்கலாம். சும்மா டிரைவிங் பண்ணி கொண்டிருப்போம், சும்மா எங்கே சரி போயிட்டு கொண்டிருப்போம், வாயில திக்ர சொல்லி கொண்டிருக்கிறது, சலவாத்து சொல்லி கொண்டிருக்கிறது, லா ஹவுல வலா கூவத்த இல்லா பில்லான்னு சொல்லி கொண்டுள்ளது. ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது காலையில் 100 தடவை, மாலையில் 100 தடவை எங்களோட தேவைகளை முன் வச்சு, எங்களோட பிரச்சனைகளை முன் வச்சு, எங்களோட சிக்கல்களை முன் வச்சு அல்லாஹ் கிட்ட துவா கேட்கலாம். எங்களோட சிக்கல்களை பிரச்சனைகளை நிலையா புறத்தால் அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். பொறுமதியான ஒரு பொக்கிஷம், சொர்க்கத்தினுடைய ஒரு பொக்கிஷம். எனவே அப்படியான திக்ர்கள் மூலமாக அல்லாஹ்வை நெருங்க அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வசந்தம் டிவி நேயர்களே, உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கிறிஸ்தவ நற்சிந்தனைக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆம், உலகத்தின் அழிவுகளுக்கு காரணம் கற்றவர்களா அல்லது கல்லாதவர்களா, படித்தவர்களா அல்லது படிக்காதவர்களா? இந்த கேள்வி நீங்கள் கேட்டு பார்க்கும் பொழுது அது எங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பத்தை உருவாக்குறது அல்லவா? ஆம், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலே ஒரு படித்த ஒரு மாமேதை சந்திக்கின்றார். யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரத்திலே அவரை நாங்கள் பார்க்கிறோம். அவருடைய பேர் நிக்கோதேமு.
கிறிஸ்து அவரிடத்தில் கேட்கின்றார், நீர் இவ்வளவு சிறந்த போதகனாக இருந்தும் கூட இப்படிப்பட்ட காரியங்களை நீ அறியாமல் இருக்கிறது என்ன என்று அவரை வினவுகின்றார். பிரியமானவர்களே, சில வேளைகளிலே நமக்கு ஒரு தப்பெண்ணம் காணப்படுகிறது. என்ன தெரியுமா? படித்தவர்களுக்கு எல்லாமே தெரியும் என்று சொல்லி. ஆனால் கற்றது கையளவு தான், கல்லாதது உலகளவு. இன்றைய நாட்களில் பாருங்களே, விஞ்ஞானம் என்கிற காரியமானது எத்தனையோ தொழில்நுட்பங்களெல்லாம் கண்டுபிடித்து விட்டது. இப்பொழுது நாங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டுங்கிற நிலைக்கு வந்துவிட்டோம் அல்லவா? இப்படிப்பட்ட படித்தவர்களாலே கண்டுபிடிக்கப்பட்ட நிமித்தமாக உலகத்திலே அழிவுகள் அதிகரித்திருக்கிறதா அல்லது சமாதானங்கள் அதிகரித்திருக்கிறதா? ஆமாம், இன்றைக்கு கண்டம் விட்டு கண்டம் பாயும் மிசைல்களை நாங்கள் கண்டுபிடித்து வைத்திருக்கின்றோம். இன்னொருவரை அடிக்கக்கூடிய அநேக அணுசக்தி காரியங்களை நாங்கள் கண்டுபிடித்து வைத்திருக்கிறோம். ஏவுகணைகளை கண்டுபிடித்து வைத்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, காற்றிலே பறக்கப்படக்கூடிய கண்களுக்கு தெரியாத எத்தனையோ வைரஸுகளை நாங்கள் உருவாக்கி கொரோனா போன்ற பல நோய்களை பரப்பி கொண்டிருக்கின்றோம். இப்படியாக படித்தவர்கள் என்று சொல்லுகின்றோமே, இவர்களாலே இந்த பூமியிலே நமக்கு கிடைத்திருப்பது எத்தனையோ நன்மைகளாக இருந்தாலும் கூட அநேக தீமைகளையும் நானும் நீங்களும் சந்தித்து கொண்டு தானே இருக்கிறோம். ஆம், வெடிமருந்தை கண்டுபிடித்தது பின்னதாக அந்த வெடிப்பொருட்களின் வழியாக நன்மைக்கு பயன்படுத்துவதை பார்க்கணும். எத்தனையோ தீமையான காரியங்களுக்கு மனிதர்கள் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் அல்லவா? அணுசக்தியை மனிதன் கண்டுபிடித்தான். அந்த அணுசக்தியின் வழியாக இன்றைக்கு எத்தனை தீமையான காரியங்களுக்கு அதனை பயன்படுத்தி கொண்டு போகிறார்கள் பாருங்கள். 1ஆம் உலக யுத்தம், 2ஆம் உலக யுத்தம், ஏன் இன்றைக்கு 3ஆம் உலக யுத்தமானது வேறு விதத்திலெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அல்லவா? அப்படியானால் இதற்கு பின்புலத்தில் இருப்பது என்ன? இன்றைக்கு அமெரிக்கா தேர்தலின் பின்னதாக ஒரு பொருளாதார யுத்தத்தை நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறோமே. உலகம் அனைத்து நாடுகளும் இன்றைக்கு பொருளாதாரத்தில் பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறதே. இதெல்லாம் படித்தவர்களால் உருவானதா, படிக்காதவர்களால் உருவானதா? ஆகவே பிரியமானவர்களே, இந்த நாளில் கிறிஸ்து நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? நீ இவ்வளோ படித்தவனாக இருந்தோம், நீ ஒரு பெரிய போதகனாக இருந்தும் கூட நீ இந்த காரியங்களெல்லாம் அறியாமல் இருக்கிறாயா என்று அவரை பார்த்து வினவுகிறார். ஆகவே இந்த நாளிலே நானும் நீங்களும் இறைவனை நோக்கி பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். எதற்கு தெரியுமா? கடவுள் மனிதனுக்கு நல்ல விவேகத்தை, நல்ல ஞானத்தை, நல்ல அறிவை கொடுத்திருக்கிறார். எதற்கு தெரியுமா? மற்றவர்களுக்கு காப்பாற்றுவதற்காக, மற்றவர்களுக்கு வாழ்வளிப்பதற்காக, மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக, மற்றவர்கள் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக. இன்றைக்கு உலகத்தை திரும்பி பாருங்களே. இன்றைக்கு சுகாதாரத்துக்காக, புதிய மருந்து கண்டுபிடிப்பதற்காக செலவழிக்கின்ற அதே நாடுகள் தான் அடுத்தவரை காயப்படுத்துவதற்கும், உயிரை பறிப்பதற்கும், கொள்ளை நோய்களை பரப்புவதற்கும் தீமையானவற்றையும் அவர்கள் தான் கண்டுபிடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைய நாட்களிலே இன்னொரு காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். மக்கள் கல்விக்காக தேசத்திலே செலவழிக்கின்ற ஒதுக்குகின்ற பணத்தை பாதிக்கலாம். பாதுகாப்புக்கு என்று சொல்லியும் பலதரப்பட்ட அணு ஆயுதங்கள் வாங்குவதற்கான பணத்தையும் அதிகமாக விரயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? நம்முடைய தேசத்தையும் கூட சற்று ஆராய்ந்து பாருங்கள். நாங்கள் எங்களுடைய கல்விக்காக, எங்களுடைய ஆரோக்கியத்துக்காக, சுகாதாரத்துறைக்காக எவ்வளோ பணத்தை நாங்கள் ஒவ்வொரு வருடமும் எங்களுடைய பட்ஜெட்டில் நாங்கள் ஒதுக்கி கொண்டிருக்கின்றோம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே இதனை குறித்து ஆழமாக சிந்திக்க நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே படித்தவர்களாலே அநேக நன்மைகள் இந்த பூமியில் உருவானாலும் அதுக்கு நேர்மாறாக தீமைகளும் இந்த பூமியிலே உருவெடுத்த வண்ணமாகவே தான் காணப்படுகிறது. அப்படியானால் ஞானம் என்பது என்ன? அறிவு என்பது என்ன? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அடுத்தவருடைய வாழ்க்கையை மேம்படுத்துகின்ற, மற்றவருடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக காணப்படுகின்ற காரியங்களைத்தான் நாங்கள் ஞானம் என்று சொல்லலாம் ஒழிய, இன்னொருவருக்கு தீங்கு செய்வதோ, தீமைப்படுத்துவதோ, அல்லது அடுத்தவருடைய வாழ்க்கை கெடுப்பதோ, அல்லது அநியாய காரியங்களை செய்வதோ அது அல்ல ஞானம். ஆகவே இந்த நாளிலே நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பிரார்த்தனை செய்வோம். இயேசு கிறிஸ்துவே, இலங்கை திருநாட்டில் மாத்திரமல்ல உலகம் அனைத்திலும் காணப்படுகின்ற அனைத்து மக்களுக்கும் நீங்கள் வித்தியாசமான அறிவையும் ஞானத்தையும் அளவில்லாமல் கொடுத்திருக்கிறீர்கள். அவர்கள் அவை அனைத்தையும் ஒன்று திரட்டி அடுத்த மனிதருடைய வாழ்வுக்காக, மேம்பாட்டுக்காக பயன்படுத்த நீங்கள் அவர்களுக்கு அந்த ஞானத்தை கொடுங்கள், அந்த விவேகத்தை கொடுங்கள், அந்த மனோபாவத்தை கொடுங்கள், அந்த மனநிலையை கொடுங்கள் என்று சொல்லி நான் இங்கே பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படியானால் இதோ மறந்து விட்டது ஒரு புதிய நாள் அல்லவா? நானும் நீங்களும் இறைவன் நமக்கு கொடுத்துக்கிறதான அத்தனை அறிவுகளையும் எதற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். இந்த வார்த்தைகளை அதிக ஆழமாக தியானிங்கள். கடவுள் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.